கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கொண்டாலும், அது ஃபெஸ்டிவலா இருக்கலாம், பர்த்டே, மேரேஜ் செலிப்ரேஷனா இருக்கலாம், சின்ன சின்ன ஃபங்ஷனா இருக்கலாம். அந்த நாள்ல ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணி, ஒரு புது ட்ரெஸ் பண்ணி, அப்புறம் ஸ்பெஷல் சாப்பாடு, இதெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு தற்காலிக கொண்டாட்டத்துக்காண்டி பல நாட்கள் ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணி நம்ம கொண்டாடுறோங்க. ஆனா உலக பிரகாரமான மக்கள் நிறைய பேர் இந்த நாட்கள்ல கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மள கொண்டாட ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பையும் படைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஒவ்வொரு படைப்புக்கு அப்புறம் எழுதியிருக்கிறது. ஆனால் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் அப்படி எதுவும் எழுதல. மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியாகவும் ஆண்டவர் படைச்சாராம். தன்னுடைய சுவாசத்தை கொடுத்துதான் அவனுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஆளுகை ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் அவர் மனுஷனை மட்டும் பார்க்கல, எல்லாவற்றையும் அவனோடு சேர்த்து கூட பார்த்தாரு. அது முழுமையானது மனுஷன் மூலமா என்று சொல்லி பார்க்கிறோங்க. ஆதியாகமம் 1:31 வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் கண்டார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமை பெற்றது என்று சொல்லி விளங்குகிறது. ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மள வச்சிருக்காரு, எந்த ஸ்தானத்துல நம்மள வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? அப்படி உயர்த்தி வச்ச ஸ்தானத்துல இருந்து மனுஷன் விழுந்து போனான், பாவத்திற்குள்ளாய், அடிமைத்தனத்திற்குள்ளாய், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆளுகையை இழந்து போனான். அப்படியும் ஆண்டவர் விடல. அவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நம்மளையும் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாருங்க. அவர் நம்ம சாபத்தை, பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம இழந்து போன ஸ்தானத்தை, ஆசீர்வாதம், ஆளுகையை திரும்பவும் நமக்கு தந்து அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார சரிசமமா உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? நம்மள ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு நம்மள பூரணமாக்கி இருக்கிறாரு. ஃபெயிலா இருந்த நம்மள ஜஸ்ட் பாஸ் இல்ல, அவரோடு கூட பூரணப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட தேவன் எவ்வளவாய் நம்மளை கொண்டாடுகிற அப்படிதான தேவனை நாம எப்படி கொண்டாடணும்? அவர் அனுதினமும் துதிக்கணுங்க. சங்கீதம் 136:1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறாரு. தாவீது கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நடனம் ஆடி சங்கீதங்களினால ஆண்டவரை துதித்தான். சாலமோனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீதிமொழிகளினாலும் பாட்டினாலும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்போஸ்தலனாகிய பவுல பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில கால்கள் தொழுமரத்துல கட்டப்பட்டிருந்த நிலையில ஒரு எதிரா இருக்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவரை துதித்து வெற்றி கண்டான். யோசபாத் ராஜாவை பாத்தீங்கன்னா போருக்கு முன்பதா துதி பாடகரை ஏற்படுத்தி துதித்தான், ஆண்டவரை ஆராதித்தான். அது மாத்திரமல்ல, போருக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெற்றி கண்டதுக்கு பிறகும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. நீங்க எந்த விதமா ஆண்டவரை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சொல்லி ஆண்டவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கொண்டாடுனீங்க அப்படின்னு சொன்னா நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் நீங்க அனுபவிக்கலாங்க. அனுதினமும் அது நிரந்தரமாகவே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.